இப்படி சுக்கிரன் வந்து தனகாரகன். சுக்கிரனுக்கு வந்து 11ஆம் இடத்துல வந்து குரு இருப்பார் காலபுருஷ தத்துவப்படி. அப்போ அவருமே வந்து மறைமுகமாக வந்து தனத்தை குறிக்கிறதுனால இவர் வந்து சுக்கிரனையும் தனாதிபதின்னு சொல்கிறோம், குருவையும் வந்து லாபாதிபதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது சுக்கிரனுக்கு குரு வந்து லாபாதிபதியாக இருப்பார் இயற்கையாகவே காலபுருஷ தத்துவப்படி. சனியும் வந்து காலபுருஷ தத்துவப்படி லாபாதிபதியாக வருவார். அதனால் மேக்ஸிமம் வந்து தன காரக கிரகங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 கிரகங்கள் சொல்லலாம், குரு சுக்கிரன் சனி. இருந்தாலும் நம்ம சனியை வந்து இதில் கன்சிடர் பண்ண வேண்டாம். மெயினாக வந்து தனத்துக்கு காரக கிரகங்கள்னு சொல்லக்கூடியது குரு சுக்கிரன் மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த குரு சுக்கிரனோட இது வந்து காரக கிரகங்கள், தன காரக கிரகங்கள் குரு சுக்கிரன். இப்போ இதோட வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் 2வது அதிபதி தான் தனாதிபதின்னு சொல்லுவோம். அந்த தனாதிபதி வந்து குருவோடையோ சுக்கிரனோடையோ கம்பைன்ட் ஆகி எந்த இடத்துலனாலும் இருக்கலாம். லக்னத்துக்கு எந்த இடத்துலனாலும் தனாதிபதின்னு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதியும் தனகாரகன் சொல்லக்கூடிய குருவோ அல்லது சுக்கிரன் கூடயோ ஜாயிண்ட் ஆகும்போது அவங்க மிக